இந்த வீடியோவில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த பேட்டர்ன் ப்ளவுஸ் தான் வந்து நம்ம பிரின்சஸ் கட்டில் பார்க்க போகிறோம். ஸோ பேக்கில் வந்து நம்ம டீப் நெக் கொடுத்து இந்த மாதிரி பாட்லி பட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம பைப்பிங் எல்லாம் கொடுத்து நம்ம ரொம்ப ஈஸியாக அழகாக பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த சாரீக்கு தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு வித்தவுட் ப்ளவுஸு தான். இதில் வந்து இந்த சாரியில் ப்ளவுஸ் கிடையாது. ஸோ நான் வந்து இது பார்டர் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் சாரிக்குள்ளே. அதாவது நம்ம வந்து உள்பக்கம் சொருகுவோம் இல்லையா, ஸோ அதில் வந்து கீழ் பக்கத்தில் வந்து நான் ஒரு 1/2 மீட்டர் பார்டர் எடுத்திருக்கேன். மேல் பக்கம் இடுப்பு பகுதியில் சொருகுவோம் இல்லையா, அங்கே வந்து நான் ஒரு 1.25 மீட்டருக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் வந்து பிளெயின் பிளாக் கலர் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நான் ரெண்டுக்குமே வந்து அட்டாச் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து 1.25 மீட்டருக்கு வந்து நான் மேல் பக்கம் இடுப்பு பக்கத்தில் சொருகிறதுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை தான் நான் வந்து ஸ்லீவில் யூஸ் பண்ண போகிறேன். தென் அந்த பேட்டர்னுக்கும் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாம் ஸ்லீவுக்கு பேட்டர்னுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம இதுக்கு பதிலாக இப்போ நான் அந்த ஒரு 1/2 மீட்டர் கட் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஆனால் ஸோ 7.5 இன்ச்சஸ் எனக்கு இருக்கு. ஸோ இதே அளவில் வந்து எனக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஜாயிண்ட்டுக்கு மட்டும் நான் சேர்த்துட்டு, இப்போ ராயஜாக இருந்தால் நான் கீழே மடித்து தைக்க வேண்டாம். ஸோ அதனால் நான் 8 இன்ச்சஸில் நான் எடுத்திருக்கேன். மேலே ஜாயிண்ட்டுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் கொடுத்துட்டு 8 இன்ச்சஸில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்து நான் கீழே மேலே 2 பக்கமும் அது 1.25 மீட்டர், இது 1/2 மீட்டருக்கு எடுத்துட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2x2 காட்டன் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 1 மீட்டர் ப்ளவுஸ் பிட்டு. இதை தான் நான் வந்து மெயின் ஃபேப்ரிக்காக யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு சாரிலே ப்ளவுஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இல்லாததுனால நான் ஒரு 1 மீட்டருக்கு இந்த ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து லைனிங், இப்போ நான் கீழே வச்சுருக்கிறது வந்து லைனிங் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம பேக் பார்ட் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து 36 இன்ச்சஸ் ப்ளவுஸுடைய நார்மல் கட், அதாவது நார்மல் ப்ளவுஸோடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தென் அதே மாதிரி உங்களோட ப்ளவுஸ் சைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ஈஸியான வேயும் நான் வந்து உங்களுக்கு நான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நம்ம வந்து போட் நெக்கில் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி பண்ணணுங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நார்மல் ப்ளவுஸும் நான் கொடுத்துருக்கேன். பட் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது 34 இன்ச்சஸோடைய நார்மல் ப்ளவுஸ், அதாவது நார்மல் நெக்குட ப்ளவுஸில் வந்து பிரின்சஸ் கட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நார்மல் நெக் டீப் நெக் கொடுத்துட்டு பிரின்சஸ் கட் பார்க்க போகிறோம். ஸோ போட் நெக் பிரின்சஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இது பார்த்திங்கன்னா அந்த பிரின்சஸ் வந்து 3 அதாவது பட்டி பீஸ் ஆட் பண்ண மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்பெக்ஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். அப்பெக்ஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். செஸ்ட் பை டிவைடட் பை 4 + 1 இன்ச்சு. ஓகேவா? ஸோ எல்லா ஃபார்முலாமே உங்களுக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவில் நான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு வந்து இதில் அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து 9.5 இன்ச்சஸ் வருது. ஸோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய ப்ளவுஸ் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து நமக்கு வேணும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய அப்பெக்ஸ் பாயிண்ட் கூட நம்ம ஒரு 4 இன்ச் ஆட் பண்ணோம், 4 இன்ச்சஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ளவுஸோடைய லென்த்து கிடைக்கும். 13.5 இன்ச்சஸ் வந்து இந்த 34 இன்ச்சஸ் சைஸுடைய உள்ளவங்களுக்கான ஸ்டாண்டர்ட் ப்ளவுஸோடைய லென்த்து. ஸோ அப்போ நம்ம பிரின்சஸ் கட் போடுறதுனால நான் ஒரு 1 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு 14.5 இன்ச்சஸ் வந்து நான் ப்ளவுஸோட லென்த்து நான் போட்டுக்கிறேன். ஸோ எப்போவுமே வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது நீங்கள் எல் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து லெவல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டு லெவல் பண்ணிட்டேன். மேலே வந்து நம்ம மடித்து தைக்கிறோம் இல்லையா, பட்டி பீஸ் வச்சு திருப்புவோம் இல்லையா, ஸோ அதுக்கு நான் ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து நிறைய ப்ளவுஸோடைய கட்டிங் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நான் இதுக்கு முன்னாடியும் கொடுத்துருக்கேன். இப்போவும் நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 14.5 இன்ச்சஸ் வந்து அந்த செகண்ட் லைன் மேலே உள்ள லைன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருந்து 14.5 இன்ச்சஸ் ப்ளவுஸ் லென்த்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் குர்த்திக்கு வந்து ஷோல்டர் ஜாயினிங்க்கு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி ப்ராப்ளம் கிடையாது, சீம். பட் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபிட்டிங்காக நமக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷோல்டருக்கு வந்து சீம் கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம
ஷோல்டரோடைய வித் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ப்ளவுஸுக்கு வந்து ஷோல்டர் ரெண்டுக்குமே ஃபார்முலா சேம் தான், செஸ்ட் டிவைடட் பை 6 தான். பட் நம்ம வந்து குர்த்தியில் வந்து அப்படியே போடுவோம். பட் ப்ளவுஸ் நம்ம டீப் நெக் கொடுக்குறோன்னா ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி போடணும். போட் நெக்காக இருந்ததுன்னா 1 இன்ச்சு ஆட் பண்ணி போடணும். ஸோ இப்போ நம்ம வந்து 34 டிவைடட் பை 6 வர்ற ஆன்சர் கூட ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி போடணும். ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ வருது? 5.25 இன்ச்சு வருது. ஸோ ஷோல்டர் வந்து நீங்கள் 5.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. தென் கீழே செகண்ட் லைன்லேருந்து ஆர்ம் ஹோலும் சேம் 5.25 இன்ச்சு தான் வரும். ஸோ அதே மாதிரி ஆர்ம் ஹோலும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸ் ஷேப் வந்து நம்ம எல் ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம செஸ்ட்டு வந்து மார்க் பண்ணணும். ஸோ நம்மளுடைய செஸ்ட்டுடைய சைஸ் என்ன? 34 இன்ச்சஸ் இல்லையா? ஸோ அப்போ செஸ்ட்டுக்கு ஃபார்முலா செஸ்ட் டிவைடட் பை 4. ஸோ அப்போ நமக்கு 34 டிவைடட் பை 4 போடணும். ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம லூஸ்க்காக ஈஸ் ஆட் பண்ணுவோம். எல்லா இதுலேயுமே நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ அப்படி ஆட் பண்ணி போடும்போது நமக்கு 8.5 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு. ஸோ 9 இன்ச்சஸ்க்கு வந்து நமக்கு அப்பர் செஸ்ட் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த 9 இன்ச்சஸ்க்கு அப்புறமா வந்து நீங்கள் ஸ்டிச்சிங்காக நீங்கள் 1 இன்ச் ஒரு 1.5 இன்ச்சஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து 1.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். ஒரு 1.25 இன்ச்சஸில் வந்து நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த லைனோடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 டாட்டையும் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வெயிஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு செஸ்ட் டிவைடட் பை 4. ஸோ நம்மளுடைய பஸ்ட் சைஸை தான் நம்ம இங்கே செஸ்ட்டாக நோட் பண்ணுறோம். ஸோ 34 டிவைடட் பை 4னா 30 இன்ச்சஸ் தான் வெயிஸ்ட் ரவுண்டு நமக்கு. ஸோ வெயிஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணுறதுக்கு வெயிஸ்ட் டிவைடட் பை 4னு போட்டிங்கன்னா நமக்கு 30 டிவைடட் பை 4 7.5 இன்ச்சஸ் வருது. 1 இன்ச்சு நம்ம வந்து டாட்டுக்கு கொடுக்கணும். ஸோ நம்ம வெயிஸ்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா அப்போ செஸ்ட் டிவைடட் பை -4. ஓகே, 1 இன்ச்சு நான் டாட்டுக்கு கொடுத்துருக்கேன். அது போக 1.5 இன்ச்சஸ் சீமுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சென்டர் டாட்டு பிடிப்போம் இல்லையா, பேக் டாட்டு, அதுக்கு வந்து அந்த டாட் அந்த லைன் விட்டுட்டு அந்த லாஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அதில் இருந்து சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இருந்து 4 இன்ச்சஸ் வந்து நம்ம டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த செகண்ட் லைனில் இருந்து மேலே லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன்லேருந்து 4 இன்ச்சஸ் பேக் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ டாட்டோட வித்து 2 பக்கமும் நம்ம வந்து half இன்ச்சஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா 1 இன்ச் தானே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பக்கம் 1/2 இன்ச், அந்த பக்கம் 1/2 இன்ச். ஸோ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நான் ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் ரெட் கலர், அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நெக்கோடைய வித் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நெக் வித்துக்கு நமக்கு ஃபார்முலா என்ன? செஸ்ட் டிவைடட் பை 12. அதாவது ப்ளஸ் நார்மலானது நம்ம குர்த்திக்கு அப்படியே போட்டுருவோம். இதில் வந்து -5 இன்ச் வந்து அதாவது -0.5 இன்ச் 1/2 இன்ச்சு நம்ம ஃபார்முலாவில் கிடைக்கிறதுலேருந்து லெஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி வரதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து 2.25 இன்ச்சஸ் வந்திருக்கும். ஸோ அந்த 2.25 இன்ச் மார்க் பண்ணியாச்சு நெக்கோடைய வித்தை. ஸோ கீழே வந்து உங்களுக்கு நெக்கோடைய டெப்த் எவ்வளோ வேணுமோ நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 9 to 9.5 இன்ச்சஸ் வரைக்கும் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ டீப் கொடுப்பீங்களோ அவ்வளோ கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே மேலே நம்ம 2.25 இன்ச்சு டெப்த்து கொடுத்தோம் இல்லையா, இங்கே நான் ஒரு 1/4 இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு 3 இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம எல் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து வி ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை ரவுண்டு ட்ரா பண்ணிக்கலாம், யூ ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம், பா ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். எப்படினாலும் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம். ஸோ இது வந்து நம்ம என்ன ஷேப் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பின்னாடி ஸ்டிச்சிங்கில் பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து பேக் பார்ட் ரெடி பண்ணியாச்சு, மார்க் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ எங்கெங்கே நமக்கு வந்து நாச்சஸ் வேணுமோ அந்தந்த மார்க்கிங்கில் வந்து நீங்கள் நாச்சஸ் போட்டுக்கோங்க. இது வந்து யூஸ்வலாக நம்ம டீப் நெக்குக்கு ப்ளவுஸ், நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி பேக் பார்ட் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் சைஸுக்கு, நான் 34ங்கிற சைஸுக்கு பதிலாக உங்களோட சைஸ் இப்போ 38ஆக இருக்கட்டும், 40ஆக இருக்கட்டும், நீங்கள் அதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணி பேக் பார்ட்டு எப்போவும் கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக ஃபேப்ரிக்கில் வந்து பிரின்சஸ் கட்க்கு கட் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்டர்ன் ஷீட் எடுத்துக்கோங்க. ஸோ நான் பேட்டர்ன் ஷீட்டில் ஓப்பன் சைடு என்னை பார்த்து நான் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன், ஃபோல்டிங் சைடு ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரில் கூட கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சீம் கொடுத்து கட் பண்ணி மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது நமக்கு மெஷர்மெண்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஓப்பன் சைடு வந்து நான் ஒரு 1/2 இன்ச் வந்து ஹூக் அண்ட் ஐப்பட்டி வைக்கிறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன், சீம் கொடுத்துக்கிறேன். அதாவது ஓப்பன் சைடு வந்து நம்மளை பார்க்க இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். 1/2 இன்ச் வந்து நான் சீம் கொடுத்துருக்கேன் ஹூக் அண்ட் ஐப்பட்டிக்கு. கீழே வந்து நான் லெவல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன், எனக்கு வந்து அன்ஈவனாக இருக்கிறதுனால. ஸோ நான் அதை வந்து லெவல் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிரின்சஸ் கட் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா பட்டி அட்டாச் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேக் பார்ட்டை எடுத்து அந்த 1/2 இன்ச்சு சீம் கொடுத்துருக்கோம் இல்லையா ஹூக் அண்ட் ஐப்பட்டிக்கு, அந்த லைனுக்கு அப்புறமா அதுக்கு மேலே வந்து நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா? வச்சுட்டு இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன ஆல்ட்ரு தான் நம்ம பண்ண போகிறோம் இதில். ஓகே, இப்போ நம்ம வந்து இது ஜாயின் பண்ணணும் இல்லையா, பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் இந்த பக்கம் வந்து நம்ம டாட்டு பிடிச்சி கட் பண்ணுவோம் இல்லையா, அது நமக்கு பட்டி சைடு வேணுங்கிறக்கா நான் 2 இன்ச்சு கீழே ஆட் பண்ணிக்கிறேன். மேலே ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து சீம் கொடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் கீழே எதுக்கு 2 இன்ச்சு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா இதில் வந்து நம்ம பட்டி தனியாக கட் பண்ணி அட்டாச் பண்ண போகிறோம், பெல்ட் பீஸு. பட்டிங்கிறது நான் வந்து பெல்ட் பீஸ் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நெக்கு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்போவுமே வந்து ஷோல்டர் ஜாயினிங்க்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சில் லைன் போடுவோம் இல்லையா, அந்த லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த லைனுக்கு கீழே இருந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் லென்த் எவ்வளோ வேணுமோ அந்த லென்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 7 இன்ச்சஸ் நான் வந்து ஃப்ரண்ட் லென்த்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதோடைய டெப்த்து நம்ம அதில் எவ்வளோ கொடுத்துருக்குறோம், வித்து ஒரு 3 இன்ச்சஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதே 3 இன்ச்சஸில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம எல் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நெக்குக்கு ஷேப் கொடுக்க போகிறோம். ஸோ நான் மேலேருந்து ஒரு 5 இன்ச்சு, செகண்ட் லைன்லேருந்து ஒரு 5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைன்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ஹாட் ஷேப் மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த 7 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ண நெக்கில் இருந்து அந்த 5 இன்ச்சு மார்க்கில் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு, இப்போ இதோடைய ஷோல்டர் ப்ராட் வித் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 3 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ நான் வந்து அந்த 3 இன்ச்சஸை சுற்றி வர இந்த மாதிரி நான் டேப் வச்சு ஆர்ம் ஹோல்லேருந்து நான் மார்க் பண்ணிட்டு வரேன். ஸோ போக போக நான் அதை வந்து ஒரு 2.25 இன்ச்சாக மாற்றுறேன். 3 இன்ச்சை 2.25 இன்ச்சாக நான் மாற்றுறேன். அதுக்கப்புறம் 2.5 இன்ச்சாக மாற்றிக்கிறேன். ஸோ அந்த ஷேப்பை வந்து நான் குட்டியாக்கிட்டே போகிறேன் ஆர்ம் ஹோல் சைடு வர. ஸோ பாருங்கள், இப்போ வந்து நான் 2.5 இன்ச்சாக நான் மாற்றிருக்கேன். ஸோ இதை அப்படியே வந்து 2.5 இன்ச்சுக்கு நம்ம இழுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஷோல்டர் பேண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்தில் நீங்கள் ஒரு 5-6 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கர்வ் கிட்ட அந்த நெக் ஷேப்பை வந்து எக்ஸ்டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் ட்ரா பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஷீட்டில் வந்து நம்ம போடுறோம் ஃபஸ்ட்டே. ஓகே, இப்போ நம்ம வந்து அபெக்ஸ் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாவில் பார்த்துருக்கோம் அபெக்ஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. அப்படி கண்டுபிடிச்சி வந்தது தான் நமக்கு 9.5 இன்ச்சஸ் இல்லையா. ஸோ இந்த அபெக்ஸ் பாயிண்ட் வந்து நம்ம ஷோல்டருக்குடைய கீழே லைன் இருக்கு இல்லையா, செகண்ட் லைனில் இருந்து அபெக்ஸ் பாயிண்ட் 9.5 இன்ச்சஸ்ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது நிப்பிள் பாயிண்ட் தான் நமக்கு அபெக்ஸ் பாயிண்ட். ஸோ டாட்டோடைய டிஸ்டன்ஸ் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, செஸ்ட் டிவைடட் பை
12 ப்ளஸ் 0.5 half inch வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நமக்கு எவ்வளோ வருது 3.5 inches. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து கீழே அந்த ஊக்க நாய்ப்பட்டி கொடுத்துருப்போம் இல்லையா, ஸோ அந்த சீம்க்கு அப்புறத்தில் இருந்து தான் நீங்கள் வைக்கணும். 3.5 inch வச்சு நீங்கள் உங்கள் அப்பெக்ஸ் பாயிண்ட்டோடைய டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 3.5 inchல மேலேருந்து 9.5 inches மார்க் பண்ணி அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கீழே டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக இங்கே எவ்வளோ 3.5 நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதே 3.5 inches வந்து இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம 2 inches கொடுத்துருக்கோம் இல்லையா டாட்டுக்காக. ஸோ அந்த 2 inches வந்து நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம் டாட்காக. நான் இப்போ அந்த 2 inch சைடில் நான் கொடுக்கல அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பட்டி ஜாயின் பண்ணும்போது நமக்கு பத்தாமல் போயிடும். அதனால தான் நான் 2 inch அந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு 1 inch மட்டும் அந்த 2 inch மார்க் பண்ணிங்கல்ல, அதில் 1 inch ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு எஸ் ஷேப்பில் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த அப்பெக்ஸ் பாயிண்டில் இருக்கிற லைனை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு எஸ் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி அந்த ஷேப்பை மட்டும் இப்படி ஒரு கர்வ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டாட் பிடிச்சாச்சு. இப்போ ஆர்ம் ஹோலில் சென்டரில் இருந்து இந்த மாதிரி இதுதான் நமக்கு வந்து கப் ஷேப்பாக. ரொம்ப ஷார்ப்பாக நீங்கள் கொண்டு வர வேண்டாம். அந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்து அந்த பெண்டு வந்து இப்படி வந்து ஜாயிண்ட் ஆகி வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இது ரொம்ப ஈஸி இந்த பேட்டர்னு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஷோல்டருக்கு அந்த பேட்டர்னுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதை ஒன்று ஒன்றா இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஷோல்டர் கிட்ட நம்ம ஆர்ம் ஹோல் கிட்ட அந்த பேட்டர்ன் கொடுப்போம் இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே வந்து ஷோல்டர்னு தெரியறதுக்காக இந்த மாதிரி அப்வர்டில் நம்ம வந்து ஒரு ஆரோ மார்க் போட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு வரும் அப்படிங்கிறதுக்காக நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய நெக் ஷேப் இல்லை. ஸோ அப்போ அந்த நெக் ஷேப்பை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கப் இருக்கு இல்லைங்களா, அந்த கப் ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பட்டி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டி கட் பண்ணுறதுக்கு, அதாவது பெல்ட் பீஸ் கட் பண்ணணும். ஸோ பெல்ட் பீஸ் கட் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் வந்து நீங்கள் ஒரு 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. சைடு ஜாயினிங்கில் ஃப்ரண்ட்டில் ஐ பட்டி சைடில் வந்து ஒரு 1/2 inch ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனில் நமக்கு 5.5 inches இருக்கு இல்லையா அப்பெக்ஸ் பாயிண்ட், இது அதே மாதிரி இந்த கர்வ்லையும் 5.5 inches இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த 3 டாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பொறுமையாக ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ப்ளூ கலரில் பெல்ட் மார்க்கிங் பண்ணுறேன். ஸோ மேலே வந்து ஒரு 2 inches நீங்கள் வந்து பெல்ட்டோடைய லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த ப்ளூ லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பக்கம் 1 inch இந்த பக்கம் 1/2 inch எடுத்து ஒரு லைன் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே இருந்து 2 inchஸில் வந்து நம்ம காமனாக மார்க் பண்ணிட்டு வந்துடலாம். பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா ஊக்கநாய் பட்டி சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடில் மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. இப்போ ஊக்கநாய் பட்டி சைடு ஒரு 1 inch மட்டும் மேல் பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு ஸோ இதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்பெக்ஸ் பாயிண்டில் இருந்து. ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து இப்போ வந்து பெல்ட் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணுறேன் இல்லையா, இதுதான் நமக்கு வந்து பெல்ட் பீஸ். ஸோ இந்த பெல்ட் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்டை நம்ம கர்வ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி மடித்து இதில் பின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் பட்டி பீஸ் ஆச்சு. இல்லை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை பின் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து இது எடுக்கணும், அதாவது கப்பை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நெக் சைடு நம்ம தனியாக எடுத்தாச்சு. கப் சைடு இது வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக விட்டுருந்தோம் இல்லையா அந்த 2 inch, அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி எதுவும் ஜாயின் பண்ணணும்னு தெரியறதுக்காக நம்ம வந்து அந்த ஆரோவை வந்து இந்த சைடாக வந்து நம்ம சைடு ஆரோ வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுவும் ஜாயிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பாருங்கள், இப்போ வந்து 4 பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு.
ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து எல்லா சைட்லேயும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஆட் பண்ணுறதுக்காக ½ இன்ச் வந்து சீம் கொடுத்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைனிங் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுமே வந்து எடுத்துக்கலாம். நான் லைனிங் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ லைனிங் வந்து நான் டபுள் ஃபோல்டில் வச்சுருக்கேன். நமக்கு 2 பீஸ் வேணும் இல்லையா? ஸோ நம்ம ஆர்ம் ஹோல் சைடு வந்து நம்ம சீம் கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணுறது ஆர்ம் ஹோல் சைடு சீம் கொடுக்கல. இது வந்து நம்ம அந்த ஷோல்டர் சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, நெக்கு சைடு அது. ஸோ அதுக்கு வந்து நம்ம பைப்பிங் வச்சு அடித்து திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக நான் ½ இன்ச் வந்து சீம் கொடுத்துக்கிறேன். ஆர்ம் ஹோல் சைடு வந்து நான் சீம் கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் மட்டும் நம்ம ஒரு ½ இன்ச்சு சீம் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆர்ம் ஹோல் சைடு தான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதனால். ஓகே, இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஆர்ம் ஹோல் சைடுக்கு வந்து நீங்கள் கர்வ் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் இப்போவே கர்வ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வளைச்சி எடுக்கிறது. நான் வந்து ஃபைனலாக வந்து ஆர்ம் ஹோலை வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஃபைனலாக வந்து கர்வ் எடுத்துக்குவேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதோட லைனிங் பார்ட் எடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி இந்த நெக் பார்ட் இருக்கு இல்லையா, நெக் பார்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆரோ போட்டுக்கோங்க. சாரி, இது வந்து கப் ஷேப்பு. கப்புக்கும் அதே மாதிரி தான் நம்ம எங்கெங்கே ஜாயின் பண்ணுவோமோ அங்கே எல்லாமே வந்து நம்ம ஒரு ½ இன்ச்சு சீம் கொடுத்துக்கலாம். ஓகே, அது வந்து நம்ம சைடு ஜாயினிங்கு, அதனால நம்ம அதுக்கு சீம் கொடுக்க வேண்டாம். இது வந்து ஃப்ரண்ட்டு, கப்போடைய ஃப்ரண்ட்டு. கீழே வந்து பெல்ட்டு பீஸ் அட்டாச் பண்ணுறது. ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஆரோ போட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இந்த ஆரோ வந்து ஒன்று மீட் பண்ணுற மாதிரி வைக்கணும். ஸோ அதே மாதிரி நெக் சைடு வர அந்த பீஸ் இருக்கு இல்லையா, அதையும் அதே மாதிரி தான். ஹூக் அண்ட் ஐ பட்டி சைடு வந்து நம்ம சீம் கொடுக்கக்கூடாது. மற்ற ஜாயினிங் சைடு எல்லாமே நம்ம சீம் கொடுத்துக்கலாம். ஸோ இதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பெல்ட் பீஸையும் அது அப்படியே தான். ஸோ இது மாதிரி ஆரோ போட்டு இதையும் எடுத்துக்கலாம். பெல்ட் பார்ட்டுக்கும் அதே மாதிரி தான். நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ½ இன்ச்சு சீம் கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லைனிங்கில் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் ஆரோ மார்க் வந்து ஃப்ரண்ட் சைடுங்கிறதுக்காக போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 4 பார்ட்டுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் மெயின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து இந்த பேட்டர்ன் கொடுப்போம் இல்லைங்களா, நமக்கு ஷோல்டர் ஆர்ம் ஹோல் சைடு, அதுக்கு மட்டும் மெயின் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணாமல் மற்ற எல்லாத்தையுமே நான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு லே பண்ணிவிட்டு ½ இன்ச்சு மட்டும் சுற்றி வர கொடுத்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது இந்த லைனிங் ஃபேப்ரிக் செட் ஆகிற மாதிரி பேக் பார்ட்டுக்கு மெயின் ஃபேப்ரிக் எடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி கப் சைடுக்கும் எடுத்தாச்சு, நெக் சைடுக்கும் எடுத்தாச்சு, பட்டிக்கும் எடுத்தாச்சு. ஸோ நான் அந்த ஆர்ம் ஹோல் சைடு பேட்டர்ன் கொடுப்போம் இல்லையா, அது மட்டும் ஏன் எடுக்கலை அப்படின்னா, நான் வந்து அது நம்ம அந்த பிளாக் கலரில் பண்ண போகிறது கிடையாது. பிளெயின் ஃபேப்ரிக்கில் அந்த பார்டரில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதுக்கு மட்டும் நம்ம வந்து தனியாக இந்த பார்டர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்ததை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் ஸ்டிச்சிங்கில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் கட்டிங் நான் ஆல்ரெடி வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அந்த வீடியோவில் போய் செக் பண்ணிக்கோங்க. நிறைய இதில் வந்து நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ஸ்லீவ் கட் பண்ணும் அப்படிங்கிறது நான் கொடுத்தனால நான் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அது ஸ்லீவுக்கும் மெயின் ஃபேப்ரிக் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து எப்படி ப்ராப்பராக எல்லாமே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பேக் பார்ட் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு, ஃப்ரண்ட் பார்ட் எடுத்தாச்சு, ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோடைய ஸ்டிச்சிங் வந்து நான் ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.